கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் ரோமர் 8வது அதிகாரத்தின் 1வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். நாம் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிறோம். இருக்கிற நாம் ஆவியின்படியே நடப்போமையானால் ஆக்கினை தீர்ப்பு நமக்கு இல்லை என்று ரோமர் 8வது அதிகாரத்தின் 1வது வசனம் சொல்லுகிறது. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே என்ற வார்த்தையிலே அந்த ஏ என்ற ஒரே ஒரு எழுத்து மிகவும் முக்கியமானது. ஆவியின் படி நடக்கிறவர்களுக்கு என்று சொல்லப்படாமல் ஆவியின் படியே, நான் சொன்னபடியே, அந்த படியே, ஆகவே ஆவியின் படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை, மாம்சத்தின்படி நடக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் கலாத்தியர் 5வது அதிகாரத்தின் 18வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 262வது பக்கம், ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்படி ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆகவே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருக்கிற நாம் ஆவியின்படியே நடக்க நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேதம் நமக்கு ஞானத்தை போதிக்கிறது. ஆகவே ஆவியின்படி என்று எழுதப்படாமல் ஆவியின்படியே, எந்த ஆவியின்படியே நாம் நடக்க வேண்டும்? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம் தேவ ஆவி. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம் மனுஷ ஆவி. சங்கீதம் 51:11 பரிசுத்த ஆவி. 1 யோவான் 4:3 அந்தி கிறிஸ்துவின் ஆவி. 1 கொரிந்தியர் 14:32 தீர்க்கதரிசியின் ஆவி. 1 சாமுவேல் 16:15 பொல்லாத ஆவி. மத்தேயு 10:1 அசுத்த ஆவி. சங்கீதம் 143:10 நல்ல ஆவி. தானியேல் 6:3 விசேஷித்த ஆவி. 1 பேதுரு 3:4 சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி. 1 ராஜாக்கள் 22:22 பொய்யின் ஆவி. இத்தனை விதமான ஆவிகள் வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவ ஆவி, மனுஷ ஆவி, பரிசுத்த ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி, தீர்க்கதரிசியின் ஆவி, பொய்யின் ஆவி, அசுத்த ஆவி, நல்ல ஆவி, விசேஷித்த ஆவி, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, பொய்யின் ஆவி. இத்தனை விதமான ஆவிகளை வேதத்திலே கர்த்தராகிய தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இந்த ஆவிகள் எல்லாவற்றையும் 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று தூய ஆவி, இன்னொன்று தீய ஆவி. தமிழிலே சொல்லப்படுகிற இலக்கிய நடையை பாருங்கள். தூய ஆவி, தீய ஆவி, பரிசுத்த ஆவி, அசுத்த ஆவி, நல்ல ஆவி, கெட்ட ஆவி என்று 2ஆக பிரிக்கலாம். ஆகவே ஆவியின்படியே நடக்க நான் வாஞ்சிக்கிறேன் என்றால் பரிசுத்த ஆவியின்படியே நடக்க, நல்ல ஆவியின்படியே நடக்க, தூய ஆவியின்படியே நடக்க, அப்படி நடக்கிற ஒருவருக்கு இந்த பூமியிலும் மறுமையிலும் எங்கேயுமே ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆகவேதான் கலாத்தியர் 5:18 சொல்லுகிறது, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, மேற்பட்டவர்கள், நியாயப்பிரமாணத்தை ஜெயித்தவர்கள். ஆவியின்படியே
ஆவியினால், ஆவியின்படியே நடக்கிறவர்கள், ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். ரோமர் 8வது அதிகாரத்தின் முதல் வசனத்தில் ஆவியின்படியே நடக்கிறவர்கள். கலாத்தியர் 5:18 ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். ஆவியின்படியே நடக்கிறவர்கள், ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள், தூய ஆவியினால், பரிசுத்த ஆவியினால், நல்ல ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். ஆவியான தேவன் எப்பொழுதும் நம்மை நடத்துகிறவர். அவர் நடத்த ஆயத்தமுள்ளவர், சித்தமுள்ளவர். ஆனால் நான் நடக்க வேணும். எத்தனை பேருக்கு விளங்குகிறது? ஆவியான தேவன் நம்மை நடத்துகிறவர். அவர் எப்போதும் நல்வழியிலே நடத்துகிறவர். ஆனால் அவர் நடத்துகிற நடத்தலுக்கு நான் என்ன செய்ய வேணும்? நடக்க வேணும். ஆகவே ரோமர் 8வது அதிகாரத்தின் 1வது வசனம், ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கலாத்தியர் 5வது அதிகாரத்தின் 18வது வசனம், ஆவினால் நடப்பீர்களானால், நடத்தப்படுவீர்களானால். இந்த ஆவி எங்கே இருக்கிறது? மனிதனை மண்ணினாலே உருவாக்கி அவன் நாசியில ஜீவ சுவாசத்தை கத்த ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். தேவனாகிய கர்த்தருடைய ஆவியினாலே மனிதன் ஜீவனையும் ஆத்மாவையும் உடையவனாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். அந்த ஆவி நமக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த ஆவியான தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார். ஆவியிலே நிறைவது எளிது. எல்லோரும் ஆவியிலே நிரம்புங்கள் என்று சொல்லி பிரசங்கி கட்டாயப்படுத்தும் போது ஆவியிலே நிறைவதை போல நடிப்பதும் உண்மை, ஆவியிலே நிரம்புவதும் உண்மை, ஆவியிலே நிரம்புவதை போல நடிப்பது உண்மை. ஆவியான தேவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். உங்களை நோக்கி யாராகிலும் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டால், நான் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள். கர்த்தராகிய இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று ஒருவன் விசுவாசிப்பதே, உணர்வதே பரிசுத்த ஆவியின் கிரியையாய் இருக்கிறது. சிருஷ்டிக்கும் போது அவனுக்குள்ளாக தேவனுடைய ஆவி இருந்தது. காலங்கள் செல்ல செல்ல அவனுக்குள்ளாக மனுஷ ஆவி, பொல்லாத ஆவி, அசுத்த ஆவி, வஞ்சக ஆவி எல்லாம் வந்து அவனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியை விட மேற்கொண்டு கிரியை செய்கிறது. ஆகவேதான் ஆவியின்படியே நடக்கிறவர்களா நீங்கள், ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களா நீங்கள் என்ற 2 கேள்விக்கு நீங்களே இன்றைக்கு பதில் சொல்ல வேணும். நான் விசுவாசியா இருக்கேலே, ஆவியில் நிறையுங்கள் நிறையுங்கள் என்று போதகர் சொன்னார். நிறைவினை போல எனக்கு உணர்வு இருந்தால் தானே நான் நிறைய முடியும். ஆனால் சிலர் இருக்கிறார்கள், நாம் ஆவியிலே நிரப்பப்படவில்லை என்று சொன்னால் அசுத்தன் என்றும், விசுவாசமற்றவன் என்றும், உண்மை கிறிஸ்தவன் என்றும், நம்மளை தரக்குறைவாக இந்த சபையில விசுவாசி நினைப்பா என்று சொல்லி ஆவியிலே நிறைவதை போல கரங்களை தட்டி கூச்சலிடுபவர்களும் உண்டு. அது இன்றைக்கு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இவைகளெல்லாம் பொருட்டல்ல. வேதம் அற்புதமாய் சொல்லுகிறது. கலாத்தியர் 5:18 ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அப்போ ஆதியாகமம் 1வது அதிகாரத்தின் 2வது வசனத்திலே தேவ ஆவியானவர் வந்து விட்டார். 1 கொரிந்தியர் 2:11 மனுஷ ஆவி உள்ளே வருகிறது. சங்கீதம் 51:11 பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். 1 யோவான் 4:3 அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து யார் என்றால் கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள். அந்தி என்றால் பொழுது, அந்தி அல்ல, ஆன்டி கிரைஸ்ட். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். நீங்கள் உபயோகிக்கிற அந்த மிக்சி ஜார்ல கொடுக்கப்பட்டிருக்கிற பிளேடுடைய மறை அது கிளாக் வைஸாக இல்லாமல் ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கும். மோட்டார் கிளாக் வைஸாக சுற்றும் போது பிளேடும் கிளாக் வைஸாக சுற்றினால் பிளேடு கலண்டு விடும். ஆகவே அதில் உள்ள மறையானது ஆன்டி கிளாக் வைஸிலே செய்யப்பட்டு அது பொருத்தப்பட்டிருக்கிறது. அதுபோல ஆன்டிபயோட்டிக் மெடிசன்ஸ். ஆன்டி என்றால் ஏஎன்டிஐ, ஏயுஎன்டிஐ அல்ல. ஆன்டி மருமகளுக்கு எப்போதும் எதிராக இருப்பார்கள், அந்த ஆன்டி இல்லை. இந்த ஏஎன்டிஐ இருக்க ஆன்டி, இந்த ஆன்டி கிரைஸ்ட் கிறிஸ்துவுக்கு எதிரானவர்கள். கிறிஸ்துவுக்கு எதிரான ஆவியை உடையவர்கள் எல்லாருமே அந்த கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட் தான். அப்ப கிறிஸ்துவின் ஆவியானவர் நல்ல ஆவி, தேவாவி, சத்திய ஆவி, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, விசேஷித்த ஆவி, பரிசுத்த ஆவி நமக்குள்ளாகத்தான் இருக்கிறார். ஆனா மனுஷ ஆவி இருக்கிறதே, அந்த ஆவி பொய்யின் ஆவியாக, அசுத்த ஆவியாக நமக்குள்ளாக கிரியை செய்யும் பொழுது நாம் என்ன செய்யப்படுகிறோம்?
ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறோம். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? நியாயப்பிரமாணம் என்னையன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறது. இந்த நியாயப்பிரமாணத்தின்படி தேவ ஆவி சொல்லும், தேவனாகிய கர்த்தரே மெய்யான தெய்வம், நீ அவரை நோக்கி ஜெபி, அவரிடத்திலே சொல், அவர் உன் காரியங்களில் வாய்க்கப்படுவார் என்று சொல்லி தேவன் தந்த அந்த நல்ல ஆவி, தேவ ஆவி, பரிசுத்த ஆவி அப்படி சொல்லும். ஆனா இந்த மனுஷாவி இருக்கு, இந்த பொல்லாத ஆவி, இந்த வஞ்சக ஆவி, இந்த அசுத்தாவி, இந்த ஆவி என்ன சொல்லும்? நீ ஜோசியம் கேட்டுப்பார், குறி கேட்டுப்பார், என்னை என்று வேறு தேவர்களை உண்டாக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், சேவிக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இங்கே தேவன் தந்த ஆவி என்ன சொல்லும்? சனிக்கிழமை இரவிலேயே பேசும், நாளை ஞாயிற்றுக்கிழமை நீ துரிதமாக எழுந்திருந்து தேவாலயத்துக்கு புறப்பட என்று தேவாவியாக, பரிசுத்தாவியா, நல்ல ஆவியாக, தேவாவியா சொல்லுவார். ஆனால் மனுஷிக ஆவி என்ன சொல்லும்? நான் இந்த ஒரு நாள் தான் எனக்கு விடுமுறை. அங்கே பாடல் பாடுகிறார்கள், பாடல் பாடி முடித்து அந்த பிரசங்கம் ஆரம்பிக்கும் போது நான் போன பரவாயில்லை என்று சொல்லி மனுஷிக ஆவி சொல்லும். இது பொய்யின் ஆவி, இது வஞ்சக ஆவி, இது நல்ல ஆவிக்கு விரோதமான பொல்லாத ஆவி. எங்கேயோ இல்லை நல்ல ஆவியும் பொல்லாத ஆவியும், மனுஷர்களாகிய மனுஷிகளாகிய உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நமக்குள்ளும் இருந்து கொண்டே இருக்கிறது. கவனிக்கலாமா? ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. யாரெல்லாம் நேற்று நினைத்தீர்கள்? அதுக்குள்ளேமா ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சு. ஐயா, பரிசுத்த ஆவியானவர் நாம் சிருஷ்டிக்கப்பட்ட போதே நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். அந்த நல்ல ஆவி, அந்த தேவாவி, அந்த தூய ஆவி, அவர் எப்போது நம்மை நல்வழியில நடத்துகிறவராக இருக்கிறார். ஆவியின்படியே நடக்கிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆவியினாலே நடத்தப்படுவீர்களே ஆனால் நல்வழியை தாய் தகப்பன் சொல்லுகிறார்கள். ஏன்? பிள்ளை கெட்டு போகக்கூடாது, ஆக்கினை அடையக்கூடாது என்று சொல்லி. ஆனால் தாய் தகப்பன் சொல்லுகிற அந்த நல்வழியிலே நடக்க வேண்டியதையா? நல்வழியை தாய் தகப்பன் சொல்லுகிறார்கள். நீ நடத்தப்படுகிறாய் நல்வழியிலே, உன் பெற்றோர்களாய் நீ நடத்தப்படுகிறாய். ஆனால் நீ நடக்கிறாயா? இதுதான் கேள்வி. நான் நடக்க வேண்டுமே. ஆவியான தேவன் என்னை நடத்துகிறார், நான் நடக்க வேண்டும். நேரமாகிவிட்டது, துரிதமாக ஆலயம் செல்ல வேண்டாமா என்று காலையிலே பரிசுத்த ஆவியானவர் பேசினார் உங்களோடு. ஆமா, போய் என்னத்தை சாதிக்க போகிறேன், போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து வந்தால் போய். இது மனுஷ ஆவி, இது தீ ஆவி, இது பொல்லாத ஆவி. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவது உண்மையானால் நீங்கள் எல்லாருமே சொல்லப்பட்ட நேரத்திற்கு சரியாக வருவீர்கள். இன்னும் அநேகர் என்ன செய்கிறார்கள்? தூய ஆவியினாலே நடத்தப்பட வாஞ்சித்தாலும் தீய ஆவியின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நடக்கிறதா இருக்கிறபடினாலே இவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவதில்லை. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது? என்னை என்று வேறு தேவர்களை உண்டாயிருக்க வேண்டாம், உனக்கு யாதொரு விக்கிரகத்தை உண்டாக்க வேண்டாம், கர்த்தருடைய நாமத்தை வீட்டிலே வழங்க வேண்டாம், ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தாய் தகப்பன் இல்லாதவர்கள் இதில் தப்பிக்கொள்ளலாம். தாய் தகப்பனை உடையவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நல்ல ஆவியினால் நடத்தப்படும் உண்மையானால், அவர் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் உண்மையானால், நடக்கிறவரானால் தாய் தகப்பன் என்ன செய்ய வேணும்? கனம் பண்ண வேணும். எப்படி கனம் பண்ண வேண்டும் சொன்னால், இருதயத்தில் அவர்களுக்குரிய மதிப்பை உடையவர்களா. இல்லையா? தாய் தப்பன் காலில் எல்லாம் விழக்கூடாது, தெரியுமா? மணமக்கள்லாம் உங்க காலில் விழுந்தா விழுகாதுன்னு சொல்லுங்க. யார் காலில் யார் விழுகக்கூடாது. எல்லாருமே பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தத்தை நோக்கி வளரும் பரிசுத்தவான்கள். இந்த பாதங்கள் எல்லாம் பரிசுத்தமான பாதங்களே கிடையாது. இயேசுவின் பாதம் ஒன்றுதான் பரிசுத்தமான பாதம். தாய் தோப்பனை கனம் பண்ணுவாங்க என்று சொன்னால், தாய் தோப்பனை இருதயத்தில் கசந்து கொள்ளக்கூடாது. எங்க அப்பா எனக்கு எதுவுமே சேர்த்து வைக்கல, எங்க அப்பா அப்படி செஞ்சாரு, எங்க அம்மா இப்படி செஞ்சிருக்கலாம், இதெல்லாம் தேவையில்லை. ஏன் என்று கேட்டால், இதை சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறவரே பரிசுத்த ஆவிய தெய்வம் தான். நீ சிந்திக்கக்கூடிய சிந்தனை சக்தி யாரால் வருகிறது? தூய ஆவியினால் சிந்திக்க வேணும், தீய ஆவியினால் சிந்திக்க கூடாது. அப்போ தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்ற கட்டளையை மீறுகிற ஆவி அசுத்த ஆவி, அது பொல்லாத ஆவி, அது தீய ஆவி, அது வஞ்சனையின் ஆவி. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக
பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இந்த 10 கட்டளைகள், கற்பனைகள் யாத்ராகமம் 20வது அதிகாரத்தின் 3 முதல் 17 வசனங்களிலே பரவலாக விதைக்கப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் 20வது அதிகாரம் 3 முதல் 17 வசனங்களிலே. அதே போல உபாகமம் 5வது அதிகாரம் 7 முதல் 21 வசனங்களிலே விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 கற்பனைகளை இரண்டாக பிரிக்கலாம். முதல் 3 கற்பனைகள் இருக்கிறதே, வேண்டாம், என்னையன்றி உனக்கு வேறு தேவைகள் உண்டாயிருக்க வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தாயை நீ என்ன செய்ய வேண்டாம், உண்டாக்க வேண்டாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை வீணிலே வழங்க வேண்டாம். 4வது வசனத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்த அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்க வேண்டும். சரியா? வேண்டாம், வேண்டும். ஆகவே நீங்கள் கொலை செய்யாதிருக்க வேண்டும், பொய் சொல்லாதிருக்க வேண்டும், களவு செய்யாதிருக்க வேண்டும், விபச்சாரம் செய்யாதிருக்க வேண்டும். வேண்டாம் என்ற 3 கட்டளைகளையும், வேண்டாம் என்று 7 கட்டளைகளையும், வேண்டும் என்று 3 கட்டளைகளையும் பிரிப்போமையானால் பரிசுத்த ஆவிய தெய்வம் வேண்டாதவைகளை நீங்கள் செய்யாதபடிக்கு உங்களை பரிசுத்த பாதையிலே நடத்த கிருபை பெருத்தவராயிருக்கிறார். இப்பொழுது வேண்டாம் என்று சொல்லி இருக்கிற 7 கட்டளைகள் மேலோங்கி இருக்கிறது. வேண்டாம், வேண்டும் என்று சொல்கிற கட்டளைகள் 3 கட்டளைகள். இந்த 7 கட்டளைகளை நீங்கள் வேண்டாம் என்று ஒதுக்குவீர்களானால் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களா இருப்பீர்கள். இப்ப வேண்டும் என்றும் வேண்டாம் என்றும் தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பு எங்கே இருக்கிறது? மனுஷ ஆவியில இருக்கிறது. வேண்டும் வேண்டாம் என்று தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு யாரிடத்தில் இருக்கிறது? மனுஷ ஆவியாகிய என்னுள்ளக்குள்ளா இருக்கக்கூடிய என்னுடைய சுயாதீனத்தின் ஆவியில இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் என்னை எப்போது நீதியின் பாதையில் நடத்துகிறவர், அவர் ஆவியின்படியே ஆவியில நடத்த அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆனால் அவர் நடத்துகிற வழியிலே நான் நடக்கிறவனாய் இருக்க மனுஷ ஆவி தடை செய்யாதபடிக்கு, அந்த பொல்லாத ஆவிக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு தூய ஆவியை நான் சார்ந்து கொள்ள வேணும். பொறுப்பு யாரை சார்ந்து? ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எப்பொழுதும் விசேஷித்த ஆவியினால், பரிசுத்த ஆவியினால், சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியினால், நல்ல ஆவியினால், தூய ஆவியினால், தேவாவியினால் நடத்தப்படும்படிக்கு நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போமையானால் மனுஷ ஆவி நம்மை விட்டு விலகி இருக்கும். ஆகவே ரோமர் 8வது அதிகாரத்தின் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு, எல்லாரும் ஆவியின்படி தான் நடத்தப்படுகிறோம். ஆனால் கலாச்சார 5:18 படி ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால், ஆவியானவர் என்னை நடத்துகிறார் என்று சொல்லி பொய்யான வழியில் நடக்கிற மனுஷ ஆவியுடையவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சர்வசாதாரணமாக சொல்லுகிறார்கள். ஆவியானவர் என்னோடு பேசினார் என்று கள்ளத்திற்கு சொல்லுகிற இருக்கத்தான் சொல்லுகிறார்கள். அவர்களுடைய ஆக்கினியை அவர்கள் அடைவார்கள். இந்த வேத வசனங்களை தியானிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் எல்லாரும் நம்முடைய மனுஷிய ஆவியை விட்டுவிட்டு தேவ ஆவிக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமேயானால் நாம் நியாயப்பிரமாணத்தை ஜெயித்தவர்களாக இருப்போம். வேற தேவர்களை நாட மாட்டோம், அவருடைய நாமத்தை வெளியில் வழங்க மாட்டோம், அவருடைய நாளை அனுசரிப்போம், தாய் தப்பனை கனம் பண்ணுவோம். அந்த வேண்டும் என்ற 3 வார்த்தைகள், 3 வாக்கியங்கள், கட்டளைகள், வேண்டாம் என்று சொன்ன 7 கட்டளைகள், இவைகளை நீங்கள் ஜெயிக்க பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்தை நீங்கள் சார்ந்து கொள்ள வேணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆவியான தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என் ஆவியின் பாதையிலே, நீதியின் பாதையிலே, சத்தியத்திலே என்னை நடத்துகிறார். என் சுயமான மனுஷ ஆவிக்கு என்னை நானே ஒப்புக் கொடுக்க மாட்டேன், பரிசுத்த ஆவியாக தெய்வம் என்னை நடத்தட்டும் என்று சொல்லி உங்கள் மனுஷ ஆவியை அப்படி கொஞ்சம் ஓரம் கட்டும். அந்த நல்ல ஆவிக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேணும். ஏனென்று கேட்டால் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பில்லை, ஆவியின்படியே நடத்தப்படுவீர்களே. ஆனால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தை மீறினவர்களாய், ஜெயித்தவர்களாய், மீறினவர்கள் என்று சொல்வது கூட தவறு. நியாயப்பிரமாணத்தை ஜெயித்தவர்கள். ரோமர் 8வது அதிகாரம் 4வது வசனம், மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அற்புதமான வசனம். மாம்சத்தின்படி நடவாமல்
ஆவின்படியே நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். எப்படி செய்தார்? ரோமர் 8 அதிகாரத்தின் 3வது வசனம். அது எப்படி எனில், மாம்சத்திலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை, இந்த நியாயப்பிரமாணமானது மாம்சத்தில் பலவீனம் உள்ளது. அது பலவீனம். இந்த மாம்சத்தில் அதை நாம் செய்ய முடியவில்லை. இந்த மாம்சம் பலவீன மாம்சமாக இருக்கிறதுனாலே அந்த நியாயப்பிரமாணத்துக்கு ஒத்து வருவதில்லை. ஆகவே மாம்சத்திலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு என்ன செய்தார்? தேவனாய் கர்த்தர் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பினார். அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். யாருக்காக? ஆவின்படியே நடக்காதவர்களுக்காக. ஆகவே ரோமர் 8 அதிகாரத்தின் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆவின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. இப்ப ஆவின்படியே நடக்காதவர்களுக்கு ஆக்கினை உண்டானது. அந்த ஆக்கினை தீர்க்கப்படும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் தமது குமாரனாகிய இயேசுவை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இயேசு சர்வலோகத்தின் பாவத்திற்கு பரிகாரமாக சிலுவையிலே மரித்து ஆக்கினை அடைந்தார். நமக்கு விடுதலை உண்டானது. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஒரு பெரிய ரகசியத்தை சொல்கிறேன், கவனமாய் கேளுங்கள். நியாயப்பிரமாணமாகிய 10 கட்டளைகளை கொடுத்த தேவன் மனிதனுக்கு கொடுத்தார். மனிதன் அவைகளை மீறி நடந்தான், ஆக்கினை தீர்ப்பு உண்டானது. மனிதன் மாம்சத்தில் பலவீனம் உள்ளவன். இந்த கற்பனைகளை அவனால் கை கொள்ள முடியவில்லை. எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், ஆக்கினை அடைய போகிறார்கள். நான் உண்டு பண்ணின என் ஆத்துமாக்கள் ஆக்கினை அடையக்கூடாது என்பதற்காக தேவனாகிய கர்த்தரே குமாரனாகிய இயேசுவை மாம்சத்தில் வெளிப்பட்டு அவர் பாவத்தை போக்கும் பலியாக, மாம்சத்திலே பாவத்தை போக்கும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாக அவர் தம்மை தாமே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவரும் அவர்தான். நியாயப்பிரமாணத்தினாலே உண்டான மீறுதல் நிமித்தமாக உண்டான ஆக்கினை தீர்க்கும்படியாக தமது குமாரனாகிய இயேசுவை அனுப்பினவர் அவர்தான். இதனுடைய சாரம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறீர்கள். அந்த பிள்ளை நல்வழிப்படாமல் தீய வழியே போகும்போது அந்த பிள்ளைக்கு வரக்கூடிய சகல உபத்திரவங்களையும் நீங்கள் அனுபவித்து உங்கள் பிள்ளை நலமாய் வாழும்படிக்கு உங்களை நீங்களே தியாகம் செய்கிறீர்கள். மனுஷர்களாகிய நீங்களே அப்படி செய்வீர்களேயானால் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவனாய் கர்த்தர் எவ்வளவு மனதுருக்கம் உள்ள தேவன். நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். இவன் அந்த ஆவின்படி அதில் நடக்கவில்லை, மாம்சத்துப்படி நடந்தான், ஆக்கினைக்கு உட்பட்டான். அந்த ஆக்கினையை போக்கும் ஜீவ பலியாக, கிருபாதார பலியாக, பாவத்தை போக்கும் பலியாக, மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாய் குமாரனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் அனுப்பினார். நான் என்ன செய்யட்டும் என்று நீங்கள் கேட்டால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேணும். எப்பொழுதெல்லாம் பரிசுத்த ஆவியாகிய தெய்வத்திற்கு கீழ்ப்படியாமல் மாம்சாவிக்கு நீங்கள் மீறி போகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் சொல்லுங்கள், என் பாவத்தை போக்கும் பலியாக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்கள். அந்த ரத்தம் உங்களை உடனடியாக சுத்திகரிக்கிறது. அந்த பாவத்தை போக்கும் கிருபாதார பலி, ஜீவ பலி, அது உங்களை பாவத்திலிருந்து மீட்டு பரிசுத்த பாதையில் நடத்தி பரிசுத்தனாய் வாழ கிருபை செய்கிறது. நடைமுறை வாழ்க்கையில புரியும்படியாக சொல்கிறேன். இந்த சரீரமானது எப்போதும் பாவத்தை இச்சிக்கிறது. மறுக்க முடியுமா? எளிய வாழ்க்கை வாழ யாருக்கு விருப்பமா? இன்று மதியானம் உனக்கு கஞ்சியும் ஊறுகாய் என்று சொல்லி சொன்னால் இந்த சரீரம் ஏற்றுக்கொள்ளுமா? இந்த மதியானம் நீ சாப்பிட போகிற உணவிலே உனக்கு உப்பு கிடையாது, ஒரு குவளை வடிகஞ்சி மாத்திரம் கொடுக்கப்படும், குடி என்று சொன்னால் சரீரம் ஒத்துக்கொள்ளுமா? ஆவியிலே எத்தனை பேர் கர்த்தாவே உப்பு இல்லாத இந்த கஞ்சிக்காக சோத்திரம் என்று ஜெபிப்பீர்கள்? ஆத்மா என்ன சொல்லும்? இந்த மாம்சம் எப்போது இச்சிக்கிறது, ஆனால் தேவன் தந்த ஆவி உள்ளே இருக்கிறதே, அந்த நல்ல ஆவி மனுஷாவி ரெண்டு உள்ளே வாசம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறது. இந்த நல்ல ஆவி நடத்துகிற வழிக்கு இந்த மனுஷாவி தடையா இருக்கிறபடினாலே ஆக்கினை உண்டாகிறது. இது மனிதனுக்குள்ளாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இவன் ஆவியின்படி நடக்கிறதில்லை. ஆவியின்படி நடத்தப்பட்டாலும் இவன் ஆவிக்கு ஒப்பு கொடுக்காமல் மனுஷனுக்கு ஒப்பு கொடுத்து ஆக்கினை வருவித்துக் கொள்கிறபடினாலே இந்த ஆக்கினை தீர்க்கும்படியாக எனது குமாரனாகிய இயேசுவை நான் அனுப்பி பாவத்தை ஜீவ பலியாக
இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் உங்கள் மாம்சத்தில் போராட்டம் வருகிறதோ, தற்கொலை என்ன வருகிறதோ, தீமையான காரியங்கள் மேற்கொள்கிறதோ, அப்போதெல்லாம் பாவத்தை போக்கும் ஜீவ பலியாக சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை உச்சரித்தால் போதும். உச்சரியுங்கள். எத்தனை பேருக்கு இந்த வாழ்க்கையில் இந்த அனுபவம் உண்டு? உங்கள் மாம்சம் இச்சிக்கும். இத்தனை ஆண்டுகள் ஆகிறது, எனக்கு ஒரு நல்ல வீடு இல்லையே, இச்சிக்கத்தான் செய்யும். நீங்க சொல்லுங்கள், என் தேவன் பெரியவர், நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன், நான் ஒரு பரிசுத்தனாய் வாழ்வதோ இந்த பூமியிலே உன்னதமானது என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் உண்டா? மாம்சம் இச்சிக்கிற அப்படின்னாலே பாவம் பெறுகிறது. பாவம் பெறுவதற்கு தேவனுடைய கிருபையும் பெருகி இருக்கிறது. ஆகவே தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள். பொய்யோ களவோ வேற எந்தமான அடல்ட்ரியோ எதுவுமே இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஆவியின்படியே நடக்கிற உண்மை கிறிஸ்தவர்கள். ஏனென்று கேட்டால், எவர்கள் ஆவினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் நியாயப்பிரமாணத்தை ஜெயித்தவர்கள். ஆகவே நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்படுகிற ஒரே வார்த்தை என்னை அன்றி, என்னை அன்றி. இயேசுவும் சொல்லுகிறார், என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நான் மெய்யான திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள். சொல்றீங்களே, இந்த வீட்டில் நான் இல்லைன்னா எல்லாம் ஒன்றும் தேராது. என்னை அன்றி இந்த வீட்டில் யாரு? மனுஷர்களே சொல்லுகிறார் என்னை அன்றி, சொல்லுகிறாரா இல்லையா? அப்ப தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்னை அன்றி, அவரை அன்றி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவரும் அவர்தான். நியாயப்பிரமாணத்திலே உண்டான மீறுதல்கள், அக்கிரமங்கள் நிமித்தமாய் உண்டான ஆக்கினையை போக்கும்படியாக குமாரனாகிய இயேசுவை அனுப்பினவரும் அவர்தான். எவ்வளவு கிருபையுள்ள தேவன். நீங்கள் என்ன செய்ய வேணும்? நான் நீதியின் பாதையில நடக்க வாஞ்சிக்கிறேன், ஆனால் எனக்குள்ள அவ்வப்போது மாமிசத்தின் இச்சைகள் வந்து விடுகிறது, மனுஷிக ஆவி வேலை செய்கிறது, பொல்லாத ஆவி என்னை மாட்டுகிறது, பஞ்ச ஆவி என்னை சூழ்ந்து விடுகிறது. நான் பரிசுத்தமாக நடத்தப்படும்படிக்கு இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுவீர்களேயானால், அல்லேலூயா. மத்தேயு 5வது அதிகாரத்தின் 17வது வசனம், நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். அன்றைக்கு மோசேயின் கையிலே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் இந்த வருஷத்தின் 9வது மாதத்தின் 15வது நாள் வரைக்கும் அது ஜீவன் உள்ளதாகத்தான் இருக்கிறது. இயேசு நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரவில்லை, தீர்க்க தரிசனங்களை அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்றுவதற்காகவே வந்தார். எப்படி வந்தார்? தம் ரத்தத்தை சிந்தி உங்களை பாவத்தை கழுவி நியாயப்பிரமாணத்தை நடப்பிக்கும்படியாய் கற்பிக்கும்படியாய் அவர் ஜீவனோடு வந்தார். ஜீவனுள்ள தேவனாய் வந்தார். அவர் மாம்சத்தில் வந்து மனிதர்களாகி நீங்களும் என்னை போல பாடுகளை, நீங்கள் படக்கூடிய பாடுகளை நான் உணர்கிறேன். உங்களைப் போல பகல பாடுகளை நான் அனுபவிக்க, எனக்கும் தாய் உண்டு, தகப்பன் உண்டு, உடம்பு சகோதரர் உண்டு. நீங்கள் வாழ்கிற பூமியில வாழ்கிறேன், நீங்கள் சுவாசிக்கிற காற்றை சுவாசிக்கிறேன், நீங்கள் சாப்பிடுகிற ஆகாரங்களை சாப்பிடுகிறேன். உங்களை போன்ற சகல சிந்தனைகள், எண்ணங்கள் எனக்குள்ளே இருந்தாலும் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற பரிசுத்தன் நான். என்னை போல நீங்கள் ஏன் வாழ முடியவில்லை? வாழ முடியும். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இரண்டு போராட்டங்கள். ஒன்று, பரிசுத்தாவிக்கு என்ன ஒப்பு கொடுப்பதா, அசுத்தாவினால் நடத்தப்படுவதா? நீங்கள் அசுத்தாவியை விட்டு விலகும்படிக்கு பாவத்தை போக்கும் ஜீவ பலியாக, கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே ஆக்கினைக்குட்பட்டு எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். இந்த வருஷத்தின் 9வது மாதத்தின் 15வது நாள் இந்த காலை 11வது மணி வேளையிலே 10வது மணி மேலையிலிருந்து நீங்கள் சொல்லுங்க, என் பாவத்தை எல்லாவற்றையும் இயேசு கழுவி இருக்கிறார். நான் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட விரும்புகிறேன். எனக்குள்ளாக மாமிச இச்சைகள் வரக்கூடாது. என் மனுஷி ஆவி என்னிலே வேலை செய்யக்கூடாது. பரிசுத்த தேவன் என்னிலே வேலை செய்யட்டும் என்று சொல்லி அந்த ஆவியான தேவனோடு நீங்கள் பேச வேண்டும். ஆகினாலே பரிசுத்தாவின் அடையாளங்கள் அந்நிய பாஷை என்று சொல்லுகிறார்கள். உண்மைதான். படிப்பறிவே இல்லாதவர் ஆங்கிலம் பேசுவார், பேசி இருக்கிறார். பரிசுத்தாவின் கிரியை உண்டு. ஆனால் பரிசுத்தாவிலே அந்நிய பாஷை பேசுவது போல நடிப்பது உண்டு. இந்த அந்நிய பாஷைகளை பேசுவது, ஆவியிலே நிரம்புவது, தீர்க்க தரிசனங்கள் காண்பது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவை எல்லாவற்றும் மேலானது எது என்று சொன்னால் நீங்க பரிசுத்த வாழ்வது. சிலர் சொல்ல கேட்டிருக்கிறாங்க, அப்பா சபையில் அந்நிய பாஷை அப்படி பேசுவா, ஆவில நிறைவா, பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் நிற்க முடியாது, வானத்துக்கு பூமிக்கு குதிப்பா, ஆனா அவ செஞ்ச செயலாயுது. அதனால யாரெல்லாம் நடிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒரு நாள் சிக்கிக்கொள்ளும்படியான சோதனையை கற்றுக் கொடுப்பார். நீங்கள் பரிசுத்தராகவே வாழுங்க. நீங்க ஒன்றும் அந்நிய பாஷை பேச வேண்டாம், ஆவில நிரம்ப வேண்டாம், தீர்க்க பேச வேண்டாம். நீங்களாகவே இருங்கள். தேவனாய் கர்த்தர் ஆவியான வழியிலே பரிசுத்தத்தின் பாதையில உங்களை நடத்துவதை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். எது நிரந்தரமானது? அந்நிய பாஷை பேசுவேன் என்று யாரும் கேட்டால் நான் பேசுவேன். என்ன பாஷை? இங்கிலீஷ், ஹிந்தி, மலையாளம், இதெல்லாம் எனக்கு அந்நிய பாஷை தான். என் சொந்த பாஷை தமிழ் பாஷை.
ஜனங்கள் இந்த விஷயங்களில் மிகவும் குழம்பி இருக்கிறபடினாலே எல்லாம் இருக்கட்டும். ஒருபுறம் அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம், ஆவியில நிரம்புதல், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இவைகளெல்லாம் ஓய்ந்து போகும் என்று 1 கொரிந்தியர் 13 சொல்லுகிறது. தெரியுமா? அந்நிய பாஷையானால் தீர்க்க தரிசனம் ஒரு காலில் ஓய்ந்து போகும், அன்பு ஒரு காலம் ஒழியாது என்று சொன்னால், நீங்கள் என்னென்றைக்குமே தேவனாய் கர்த்தர் மேல அன்பு கூர்ந்து அந்த ஆவியான தேவனை சார்ந்து கொள்வதுதான் நிரந்தரமானது. அதுதான் நிரந்தரமானது. ஆகவே எல்லோருமே அந்நிய பாஷை பேசுகிறார்களா? எல்லாருமே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்களா? எல்லோருமே சொப்பனம் காண்கிறார்கள் சொன்னால் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எல்லாருமே ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள். இது அன்றும் இன்றும் என்றென்றும் இந்த பூமியில நிகழக்கூடிய நிகழ்வு. தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தார், யோசேப்புக்கு ஒரு விசேஷித்த ஆவி இருந்தார். அந்த விசேஷித்த ஆவியான தேவன் அந்த 2 பரிசுத்தவான்களை நடத்தினார், அவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். அதே ஆவியான தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். நீங்கள் ஆவியின்படியே நடந்தால், அந்த ஆவியால் நடத்துவதற்கு உட்பட்ட அதன்படி நடந்தால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆகவே கலாத்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனம், புதிய ஏற்பாட்டு 260வது பக்கம், நாம் புத்திர சுயாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது சிறிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். 10 கட்டளைகளை கொடுத்த தேவனாகிய கர்த்தரே தமது குமாரனாகிய இயேசுவை அனுப்பி அந்த நியாயப்பிரமாணத்தை ஜெயிக்கிறவராய் கீழ்ப்படுத்தினவர் என்று சொன்னால் கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று கலாத்தியர் 4 என்று சொல்கிறது. அவர் அந்த சட்டத்திற்கு கீழானவர் அல்ல. enter the law என்று ஆங்கில you are arrest under the law, அந்த சட்டத்தின்படி நீ கைது செய்யப்படுகிறாய் என்பதை போல அந்த சட்டத்தை கை கொண்டவராய் அவர் காணப்பட்டார். அவர் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கற்பனையை அவர் மதித்தார், அதை அழிக்கவில்லை, அது நிறைவேறும்படியாக வந்தார். ஆகவே ரோமர் 8வது அதிகாரம் 14வது வசனம், மேலும் பக்கம் 216, ரோமர் 8:14 புதிய ஏற்பாடு, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். எல்லாருமே சொல்றாங்க ஏசப்பா, என் தகப்பனே, டேடி, இதெல்லாம் சில பேர் கூட்டிட்டு இருக்காங்க. என்ன ஏசப்பா, தகப்பனே, டேடி, நாம் அவரை அழைக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்ல வேணும்? என் மகனே, என் மகளே என்று சொல்ல வேணும். யாரை பார்த்து அவர் சொல்லுவார்? எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களை பார்த்து தான் அவர் சொல்லுவார், என் மகளே கலங்காதே, என் மகனே கலங்காதே, நீ என்னுடையவன், நான் உன்னுடைய கூட இருக்கிறேன் என்று சொல்லுவார். அதனால விடிய விடிய ஏசப்பா ஏசப்பான்னு சொன்னா ஒன்றும் நடக்காது. நீங்கள் ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் என்றால் உங்கள் மனுஷிக ஆவி, அந்த தீயாவி, அந்த பொல்லாதாவி, அந்த வஞ்சகாவி, அந்த இச்சகாவி உங்களை விட்டு விலகும்படிக்கு இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுங்கள். பரிசுத்தாவிய தெய்வம் உங்களுக்குள்ள ஒரு புதிய பலனை கொடுப்பார். இதெல்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப குழப்பமா இருந்தது, ஏசிட்டு போய் சொல்லி ஜெபம் பண்ணேன், திடீர்னு ஒரு பவர், ஒரு கிளியரன்ஸ், ஒரு விடுதலை, ஒரு தைரியம், ஒரு பலன் வந்தது. அதுதான் பரிசுத்தாவின் பலன். ஆகவே யோசேப்புக்கு ஒரு விசேஷித்த ஆவியானவர் இருந்தார். யோசேப்பு பட்ட பாடுகள் எவ்வளவு! தானியேலுக்குள் ஒரு விசேஷித்த ஆவியானவர் இருந்தார். அவருடைய விசாலத்தில் அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளவில்லை. மாமிசத்தில் பல விதமான இச்சைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வந்தாலும் அந்த மனுஷிகாவியாகிய மனுஷாவிக்கு இடம் கொடுக்காமல், மாம்சத்துக்கு இடம் கொடுக்காமல் ஆவியிலே இருந்தபடினாலே தான் அந்த ஆவியான தேவன் ஏற்ற காலத்திலே அவர்களை உயர்த்த முடிந்தது. என்று சொன்னால் இந்த பூமியில வாழ்கிற உங்களுக்குள்ளாக மனுஷிகாவி, பொல்லாத ஆவி, தீயாவி, பொய்யினாவி எல்லாமே உங்களை சுற்றி மலிந்து காணப்படும். ஆனா உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டிய ஆவி என்ன? பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் மாத்திரமே இருக்க வேண்டும். உங்களுடைய மனுஷிகாவியை ஓரங்கட்டி விட வேணும். எத்தனை பேருக்கு புரிகிறது? அந்த தேவ ஆவியானவர் எப்போதும் உங்களை தங்கியிருக்கும்படியாக நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னு சொன்னால், பாவத்தை போக்கும் பலியாக, மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக சுமந்து தீர்த்த இயேசுவின் ரத்தம் என்று சொன்னா போதும். சொல்றீங்களா? எத்தனை பேர் இயேசு ரத்தம் சொல்றீங்க? ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லுங்க. எங்களது பூமியிலே பரிசுத்த ஆவியானவர் நடத்தப்படுவீர்கள். கலாத்தியர் 4வது அதிகாரம் 6வது வசனம், பக்கம் 260 புதிய ஏற்பாட்டிலே, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால்
அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! நீங்கள் ஆவியினால் நடத்தப்படுவீர்களேயானால் நீங்களுடைய புத்திரராக இருக்கிறீர்கள். நீங்கள் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். அவர் அனுப்பியிருக்கிறார். எப்படி பாவத்தை போக்கும் பலியாக தமது குமாரனாகிய இயேசுவை ஆக்கினைக்கு அனுப்பினாரோ அதே போல பிதாவாகிய தேவன் தமது ஆவியாகிய பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ளாக அனுப்புகிறார். எப்படிப்பட்டவர்களுக்கு பரிசுத்த ஆவியை அனுப்புகிறார்? அவருடைய புத்திராய் இருக்கிறவர்களுக்கு. அவருடைய புத்திராய் இருக்கிறவர்கள் யார்? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, தேவனுடைய ஆவியினாலே நடக்கிறார்களோ. தேவன் ஆவியினால் நடத்தப்பட்டாலும் நான் நடக்க வேண்டுமே, என் மனுஷாவை விட்டு விலக வேண்டுமே, என் பொல்லாதாவை விட்டு விலக வேண்டுமே, என் சுய இச்சை விட்டு நான் விலக வேண்டுமே. பரிசுத்த ஆவியிலே நிரப்பப்படுகிற ஒருவர் திடீரென அசுத்த ஆவியில் நிரப்பப்படுவார். இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த சீசர்களிலே யூதாஸ் காரியத்து இயேசுவோடு 3 ஆண்டுகள் இருந்தார். கடைசி நாளிலே அப்பத்தை பிட்டு அவன் கையில கொடுத்து அவன் புசித்ததுக்கு பின்பாக அவனுக்குள்ள என்ன வந்தது? சாத்தான் புகுந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இது எதற்காக சொல்லி சொன்னால், நீங்கள் திருவிருந்திலே பங்கு கொள்ளுகிறீர்கள், அவருடைய மாமிசத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ணுங்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அனுமதித்தால் அந்த பொல்லாதாவின் கிரியை நடந்து கொண்டுதான் இருக்கும். யூதாஸ் காரியத்து அவரோடு இருந்தவர் தான், பரிசுத்தனாய் காணப்பட்டவர் தான். இயேசு வேலை வந்தபோது சொன்னார், நீ போய் செய்ய வேண்டியது துரிதமாய் செய் என்று சொன்னார். அப்பத்தை பிட்டு அவன் கையில கொடுத்த உடனே அவனுக்குள்ள சாத்தான் புகுந்தான் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தருடைய ஆவியான தேவன் உங்கள் இதயத்திலே அனுப்பப்படும்படியாக நீங்கள் எப்போது ஆவியிலே சிந்தித்துக் கொண்டே இருக்க வேணும். ரொம்ப எளிய வாழ்க்கை. வனாந்தரத்தில் இருக்கிறார் ஐயா, ஆவியான தேவன் அவரோடு கூட இருக்கிறார். அந்நிய தேசத்தில் இருக்கிறார் கணவர், ஆவியான தேவன் அவரோடு கூட இருக்கிறார். நீங்கள் இங்கு நல்ல ஆவியிலே, தூய ஆவியிலே, பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபித்தால் அதே ஆவியான தேவன் அவருடைய இதயத்திலே ஆவியை அனுப்புகிறவராய் இருக்கிறார். அவர் சமீபத்திற்கும் தேவன், தூரத்திற்கும் தேவன். அவர் எங்கும் வியாபித்திருக்கிற சர்வ வல்லமையுடைய பரிசுத்த ஆவியாக தெய்வம். ஆவிக்குரிய கூட்டங்கள், ஆவிக்குரிய சபைகள், ஆவியிலே நிரம்புதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறது. நடைமுறை வாழ்க்கையிலே நியாயப்பிரமாணத்தை ஜெயித்தவர்களாய் காணப்பட வேண்டும் என்னால் பரிசுத்த ஆவியாக தேவனுடைய ஆவி, தேவ ஆவி, தூய ஆவி, பரிசுத்த ஆவி என்னை நடத்துவதற்கு நான் என்னை நானே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகையினாலே தான் ஆவியின்படி நடக்கிறவர்களும் உண்டு, ஆவியின்படி நடத்தப்படுகிறவர்களும் உண்டு. நீங்கள் ஆவியின்படி நடத்தப்படுகிறவர்களாய் காணப்பட்டால் நீங்கள் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான குமாரனுடைய ஆவியை இருதயங்களிலே பெற்றிருக்கிறீர்கள். அதை எப்படி உணர முடியும்? ஸ்கேன் பண்ணலாமா? எக்ஸ்ரே சிடியில் பார்க்கலாமா? முடியாது. இயேசுவிடத்தில் வந்து கேட்கிறார்கள், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்லி. அவர் சொல்லுகிறார், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். சபை கூடுகிற நான் எப்படிப்பட்ட யோக்கியன் என்று அறியும்படிக்கு என்னுடைய நடக்கைகள், கிரியைகள், கனிகளினாலே தான் என்னை அறிய முடியும். ஆவியில நிரம்புவார்கள், அந்நிய பாஷை பேசுவார்கள், குதிப்பார்கள், கூச்சலிடுவார்கள். அவர்களெல்லாம் புத்திரர்கள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. யார் புத்திரர்கள்? எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே புத்திரர்கள். அவர்கள் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பி இருக்கிறார். கரங்களை வைத்து கர்த்தரை மேம்படுத்தலாமா? அதனாலே நான் உங்களுக்கு திட்டமாய் சொல்லுகிறேன், நீங்கள் எல்லோரும் ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறவர்கள். வரல சொல்லுங்க, சொல்லுங்க எல்லாரும். பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறேன். என் பரிசுத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அது எனக்கு போதும். அந்நிய பாஷை பேசுவதும், தீர்க்கதரிசனம் உரைப்பதும், ஆவியிலே நிரம்புவதும் இதை காட்டிலும் மேலானது ஒரு பரிசுத்தனா இந்த பூமியிலே வாழ்வது. நீங்கள் பரிசுத்த வாழும்படிக்கே பரிசுத்த தெய்வம் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருந்து பேசுவார், அவர் உங்களை பரிசுத்த பாதையில நடத்துவார். தேவ ஆவிக்கு இடம் கொடுத்தால் பரிசுத்தாவை நடத்துவார், மனுஷாவிக்கு இடம் கொடுத்தால் பரிசுத்த அமைதியாக உங்களுக்குள்ள வாசம் பண்ணிக்கொண்டே இருப்பார். அதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை விட்டு ஒரு கால் விலகுவதே இல்லை. மரணம் சந்திக்கு வரையிலும், சரீரத்தை விட்டு ஆவி ஆத்மா பிரிய வரையிலும். மரணம் என்றால் என்ன? மரணம் என்றால் என்ன? சரீரமாகி இந்த வீட்டை விட்டு ஆவி ஆத்மாவும் தனித்தனியே பிரிவது. ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் தனித்தனியே பிரிவதே மரணம். அந்த மரணம் சந்திக்கு வரையிலும் தேவன் தந்த ஜீவ ஆவி இருக்கே, மனிதனை மண்ணினாலே உருவாக்கி அவன் ஆசையில ஜீவ சுவாசத்தை ஊதினாரே, அவன் ஜீவனை உடையவன, ஆத்மா உடையவனாக காணப்பட்டானே. இடைப்பட்ட காலத்தில் அவன் அசுத்தாவினை பிடிக்கப்பட்டானே, இயேசு ரத்தத்தினால் விடுவிக்கப்பட்டானே, பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டானே. ஆனால் மனுஷாவிக்கு ஒப்பு கொடுத்தானே, ஆக்கினைக்கு அடையக்கூடாது என்று சொல்லி இயேசு தமது குமாரன் இயேசுவை பிதாவாகிய தேவன்
தமது குமாரனாகிய இயேசுவை அனுப்பி அவருடைய இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவின் ஆவியை வைத்து வைத்திருக்கிறார். அந்த ஆவியானது மரணம் நம்மை சந்திக்கும் வரையில் நமக்குள்ளாகத்தான் வாசம் பண்ணுகிறது. ஆவியின்படியே நடக்கிறவர்கள். எனக்கு தெரிந்த ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, அவர் ஆவியில நிரம்பி அந்நிய பேச மாட்டார். ஏனென்றால் அவர் ஒரு தகுதியில இருக்கிறார். இது எனக்கு தகுதியில்லை என்று நினைத்தபடியினாலே அவர் அதை செய்கிறதில்லை. இது அவருடைய சுய விருப்பம். ஆனால் வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடிய நற்காரியங்கள் எல்லாமே பரிசுத்தமானதாய் காணப்படுகிறது. அப்ப எது நிரந்தரம்? ஆவியினால் நிறைவதல்ல, ஆவியினால் நடத்தப்படுவது. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவது என்ற கேள்விக்கு நான் நடத்தப்படுவது நான் சொல்லத்தக்க தகுதி உடையவனாய் காணப்படும். மனுஷிய ஆசையினாலே களவு, இச்சை, பொருளாசை, பொய் எல்லாவற்றையும் நிறைந்தவனாய் காணப்பட்டால் என்னையும் மீட்கும்படியாக இயேசு சிலுவையிலே என் பாவத்தை சுமந்து பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக மாமிசத்திலே பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் என்ன செய்தார்? ஆக்கினைக்குள்ளாக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். எவ்வளவு பெரிய தியாகத்தை இயேசு செய்திருக்கிறார். ஆகவே எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம், அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். நமக்கு முத்திரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. மீட்கப்படும் ஒரு நாள் இருக்கிறது. அந்த நாளுக்கு அச்சாரமாக நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? துக்கப்படுத்தக்கூடாது. எபேசியர் 4:30 பக்கம் 267. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 19வது வசனம் பக்கம் 282. அந்த ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். முதலாவதாக ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். துக்கத்தோடு கூட ஆவியான தேவன் உங்களுக்காக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆவியானவரை அவிழ்த்து போடாதிருங்கள். அந்த ஆவியை என்ன செய்கிறது? வேதனைப்படுத்துவது. முதலில் ஆவியான தேவன் உங்களுக்குள்ள துக்கப்பட்டார். மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக பெற்றுக்கொண்டு அந்த ஆவியான தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறாரே, அவர் நீங்க செய்யக்கூடிய தீய காரியங்களை கண்டு துக்கப்பட்டார். இப்பொழுது என்ன செய்கிறார்? அவிழ்ந்து போகிறார். அந்த ஆவியை நீங்கள் அவிழ்த்து போடாதீர்கள். ரோமர் 12:11 ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியில எப்படி இருக்க வேண்டும்? அனலா இருக்க வேண்டும். ஒரு எரிகிற நெருப்பை நோக்கி ஒரு ஈ பிரயாணமாவதில்லை. ஒரு மெழுகுவர்த்தி எரிந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஈ பிரயாணமானால் அந்த மெழுகுவர்த்தின் சமீபமாக சென்று விலகி சென்று விடுகிறது. உங்களுடைய சாப்பாட்டு மேஜையிலே ஆகாரத்தை வைத்திருக்கிறீர்கள். அது உஷ்ணமான அனலான ஆவி வரக்கூடிய ஆகாரமாக இருந்தால் அதுல ஈ அமராது. அது அங்கே இருந்து கண்டு அதை கண்டு விலகி போய்விடும். ஆகவே நீங்கள் ஆவியில அனலா இருந்தால் நீங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியும். ஆகவே மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அந்த ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். ஏனென்று கேட்டால் நீதிமொழிகள் 20:27 சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். நமக்குள்ள இருக்கிற ஆவி இருக்கே, அது தீபமாய் எரிய வேண்டியது, அனலா இருக்க வேண்டியது. ஆகவே ஏசாயா 60:1 கர்த்தர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொன்னால், எழும்பி பிரகாசிக்க வேண்டிய பொறுப்பு, ஆவியின்படி நடக்க வேண்டிய பொறுப்பு என்னில இருக்கிறது. என் ஆவியான தேவன் ஆவியினாலே என்னை நடத்த வாங்கி விடவே, நான் வந்தால் என் ஆவியை துக்கப்படுத்தி என் ஆவியை வேதனைப்படுத்தி அதை அவித்து போட்டு நான் சோர்ந்து போய் காணப்பட்டார். இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது, ஆவியில் எப்படி இருங்கள்? அனலா இருங்கள். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்யுங்கள். கர்த்தர் தந்த ஆவி அது தீபமாயிருக்கிறது. அது என்றைக்குமே எழுந்து பிரகாசிக்கக்கூடியது. அமெரிக்க தேசத்திலே ஒரு மனிதன் மரிக்கும் போது என்ன சம்பவிக்கிறது என்று அறிந்து கொள்ளும்படியாய் ஒருவனை மரணத்துக்கு எதுவான ஒரு மனிதனை ஒரு கண்ணாடி பேழைக்குள்ளாக வைத்து சுற்றிலிருந்து விஞ்ஞானிகள் காத்திருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே அவன் சரீரத்திலிருந்து ஒரு நீல நிற ஒளிக்கற்றை எழுந்து சென்றது. அந்த கண்ணாடி அறைகளை சுக்குச்சுறாக நுரிந்தது. அதுதான் கர்த்தர் தந்த ஆவி. அதான் தீபம். அது அணைந்து போகாது. ஆனால் உங்களாலே அது என்ன செய்யப்படுகிறது? துக்கப்படுகிறது. உங்களுடைய தீய நடவடிக்கைகளினாலே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே அனல் மூட்டப்படும்படிக்கு எழும்பி பிரகாசியுங்கள். உங்களுடைய ஒளி உங்களிலே வரும். தேவாதி தேவனுடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கும் என்று ஏசாயா
60 ஒன்று சொல்லுகிறது, எழும்பி பிரகாசியுங்கள், எழும்பி பிரகாசியுங்கள். உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த தீபத்தின் ஒளி உங்களிலே இருந்து வரும். தேவனாகிய கர்த்தருடைய மகிமை உங்கள் மேலே உதிக்கும். ஏசாயா 60:1. எழும்பி பிரகாசியுங்கள், சோர்ந்து போகாதீர்கள், பலனடையுங்கள். உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒளி, அந்த அனல் வெளிவரும். அனலாயிருங்கள், இச்சையில விழுந்து போகாதீர்கள், பொய் சொல்லாதீர்கள், களவு செய்யாதீர்கள், ஜோசியம் பார்க்க போகாதீர்கள், எழும்பி பிரகாசியுங்கள் இவைகளிலே. ஆகவே கலாத்தியர் 3:3 பக்கம் 259, ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாமிசத்திலே முடிவரப் போகிறீர்களோ புத்தி இல்லாத கலாத்தியரே என்று பரிசுத்த பவுல் எழுதுகிறார். ஆவிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் என்று சொன்னால் எங்கோ கேட்பாரற்று கிடந்த நீங்கள், செய்வனை பில்லுஷனை பிசாசின் பிடியில் இருந்த உங்களை பரிசுத்த ஆவியானவர் தேடி வந்து உங்களை ஆவியினாலே அபிஷேகித்து அனல் மூட்டி எழும்பி பிரகாசிக்க செய்து மகிமையாய் உங்களை நடத்தி கொண்டிருக்கையிலே நீங்கள் உங்கள் ஆவியை அவித்து போட்டீர்கள், உங்கள் ஆவியை துக்கப்படுத்தினீர்கள். ஆனபடியினாலே அன்றைக்கு ஆவியிலே ஆரம்பம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். இன்றைக்கு மாமிசத்திலே முடிவரப் போகிறீர்களோ அத்தனை புத்தியினரா நீங்கள் என்று கலாத்தியர் 3:3 கேட்கிறார். ஆகவே ஆரம்பத்திலே இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட காலத்திலே எவ்வளவு ஆவியில அனலாயிருந்தீர்கள், எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தீர்மானித்தீர்கள், பொய்யே சொல்ல மாட்டேன் நினைத்தீர்கள், எதையும் இச்சிக்க மாட்டேன் என்று தீர்மானித்தீர்கள், என் தேவனாய் கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொள்வேன் என்று தீவிரமாய் வைராக்கியமாக வாழ்ந்தீர்கள். இன்றைக்கு அவ்வளவுதான் ஏன் அவிந்து போனேன் என்று சொன்னால் அந்த ஆவியான தேவன் உங்களுக்குள்ளாக இருந்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த ஆவியான தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வரும், தேவாதி தேவனுடைய மகிமை உண்மையிலே உதிக்கும். சங்கீதம் 143:10, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருடும். நீரே என் தேவன், உம்மையன்றி வேற தேவர்களை நான் உண்டாக்க மாட்டேன், சேவிக்க மாட்டேன், நமஸ்கரிக்க மாட்டேன், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பேன், என் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவேன். ஏனென்றால் நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. சங்கீதம் 143:10. இந்த வசனத்தை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். இந்த வசனம் எனக்கு தெரியாது, நான் போதிக்கப்படவில்லை, இது தெரிந்திருந்தால் நான் நடந்திருப்பேன் என்று சொல்லி நீங்கள் யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. நியாய தீர்ப்பு நாள் என்று ஒரு நாள் உண்டு. கிருபையின் தேவன் அவர் அன்பாகவே இருந்து உங்களை மன்னித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் அன்பு நிமித்தமாய் உங்களை ஒருபோதும் கடிந்து கொள்ளவில்லை. ஆனால் நியாயாதிபதியிலே அதே அன்பின் தேவன் நியாயாதிபதியாய் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையிலே அங்க பாரபட்சம் இல்லாமல் அவனவன் கிரியைக்குத்தக்கதாக பலனை நீ அடைவாய் என்று சொல்லி ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற நியாயாதிபதியாகிய கர்த்தராகிய இயேசு அவர் அன்பு கடவுள், நியாயமானதுதான். அதே நேரத்தில் அவர் நீதி கடவுள். அவர் அன்பு கடவுளாக இருந்து நீங்கள் அவர் ஆவியை அவித்து போட்டாலும், அந்த ஆவியை நீங்கள் எப்பொழுதும் துக்கப்படுத்தினாலும் அவர் மன்னித்து மறந்து உங்களை ஆக்கினைக்குள்ளாக போகாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியும் நீங்கள் கீழ்ப்படியாமல் நீங்கள் ஆக்கினைக்குரியவராய் காணப்பட்டால் அன்பு கடவுளாகி அவர் உங்களை நடத்தி கொண்டுதான் இருப்பார். மரணம் வரும், நியாயத்தீர்ப்பு வரும். நியாயத்தீர்ப்பு நாளிலே கர்த்தர் இயேசு கிறிஸ்து நியாயாதிபதியாய் நிற்பார். அப்பொழுது அவர் சொல்லுவார், மகளே நான் உன்னை அறியேன், உன் கிரியைக்கு தக்கதாக பலன் ஆக்கினை அடைவாக என்று சொல்லுகிற நீதியுள்ள கர்த்தர். அவர் அன்பு கடவுள் தான், அதே வேளையிலே அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆகவே அன்பாகவே என் தேவன் இருக்கிறார், கடவுள் அன்பாகவே இருக்கிறார், அவர் எப்போது என்ன நேசிக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவருடைய ஆவியை பெற்றோம் அதை துக்கப்படுத்தி அவித்துக் கொண்டிருந்தால் இப்பொழுதே மனம் திரும்பி ஆவியிலே அனலுள்ள ஜீவத்துக்கு ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் எழுப்பி பிரகாசியுங்கள். உங்கள் ஒளி உங்களுக்கு புறப்படுவதை நீங்களே காண்பீர்கள். தேவனுடைய மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். எல்லாரும் எழுதுங்கள்.